ஹாய் பேப்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம ஒரு நல்ல மூவி பார்க்கலாம். மூவிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்த மூவி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நாங்க எப்ப வீடியோக்குள்ள போலாம். கதை ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம ஹீரோயின் வந்து 21st செஞ்சுரியில இருக்க ஒரு பிசினஸ் உமன். அவ வந்து ஈவன் மதர்ல அப்படின்ற ஒரு ஷார்ட் டிராமால காசு வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ஆனா என்ன ஆச்சு தெரியுமா? டக்குன்னு கண்ணை திறந்து பார்த்தா அவன் 1978க்கு ட்ரெயின் டிராவல் ஆகி அவ காசு போட்டால அதே டிராமாக்குள்ள அவளே வந்துடுறான். அங்க கண்ணாடியில மூஞ்ச பார்த்தா அவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அவ வந்து ஒரு வயசான மாமியார் மாதிரி இருக்கா. அந்த கேரக்டர் எப்படின்னா, அவளுடைய பிள்ளைக்கு மருமகளுக்கு கல்யாணம் ஆன ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு அவங்க ரெண்டு பேரும் நடுவுல போய் படுத்துக்கிற டைப். மருமகளை போட்டு செம்மையா டார்ச்சர் பண்ணிட்டு கடைசியில அனாதையா கேவலமா சாகுற கேரக்டர் அவ. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள, நான் இவ்வளவு மாதிரி கேவலமாலாம் சாக மாட்டேன், இந்த கதையை நான் மாத்த போறேன் பாரு அப்படின்னு அவ பிளான் பண்றான். அப்படியே சீன் கட் பண்ண அவளுடைய பெரிய பையன் அவளுடைய பொண்டாட்டியை கூப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து வரான். அந்த மருமக வந்து கர்ப்பமா இருக்கான். மாமியாரை பார்த்தாலே அவளுக்கு ஒரு மாதிரி செம்ம பயம். எங்க மாமியார் பார்த்தா எனக்கு பயமா இருக்குது, நான் பேசாம ஹாஸ்பிட்டலுக்கே போயிடுறேன் அப்படின்னு பயப்படுறான். அந்த பையன், எவனும் பயப்படாத, எங்க அம்மாவுக்கு தான் லூஸ் பிடிச்சிருக்கே தவிர நான் ஒன்னு நல்லா பாத்துக்குவேன் அப்படின்னு சமாதானப்படுத்துறான். ஆனா வீட்டுக்கு வந்தா ரெண்டு பேருக்கும் செம்ம ஷாக்கு. ஏன்னா மாமியாரு அந்த துணி எல்லாத்தையும் துவைச்சு வச்சுட்டு ரொம்ப அமைதியா உட்கார்ந்துருக்காங்க. அவங்க உட்கார வச்சு மருமகளுக்கு அவங்க முட்டையை எடுத்து கொடுத்து டெய்லி இதை சாப்பிடு, அப்பதான் குழந்தை ஹெல்த்தியா பிறக்கும் அப்படின்னு சொல்றான். அப்ப மருமகளோட துணியில இருந்து ஒரு புக்கு கீழே விழுது. அதை பார்த்துட்டு மருமக பயந்துட்டு, ஐயோ நான் மன்னிச்சிடுங்க, நான் இனிமே புக்கெல்லாம் படிக்க மாட்டேன், வீட்டு வேலையை கரெக்டா பண்றேன் அப்படின்னு காலில் விழ போறான். அதுக்கு அவளுடைய பையனும், அம்மா அவளை விட்டுணுமா அப்படின்னு கெஞ்சுறான். ஆனா ஹீரோயினும் அந்த இன்னும் 4 புக்கு எடுத்து அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து, நீ ஒழுங்கா படிச்சு காலேஜோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும், அப்பதான் நம்மளுடைய லைஃபே மாறும் அப்படின்னு சொல்லி 2 பேரையும் அனுப்பி வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ஆச்சரியமா தான் இருக்குது. அடுத்துதான் நம்ம ஹீரோயின் அந்த ஊர் ஆபீசர் கிட்ட போய் ஏதாச்சும் வேலை இருக்கு அப்படின்னு கேட்கிறான். அவன் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லி அவளை விரட்டிட்டு ஊர்ல இருக்க எல்லாருமே கூப்பிட்டு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்றான். சிட்டில இருந்து ஒரு புது ஹை ரேங்கிங் டைரக்டர் வர போறாராமா. அவன் ரொம்ப யங் அப்படின்னு சொல்லி பில்டப் கொடுத்துட்டு எல்லாரையும் லைன்ல நிக்க வைக்கிறான். நம்ம ஹீரோயின் முன்னாடி போய் நிக்கும் போது அந்த ஆபீசரும், ஏய் உன்னோட இமேஜ் தான் ஊர் முழுக்க டேமேஜ் ஆயிருக்குது, நீ போய் பின்னாடி நில்லு, புது ஆபீசர் முன்னாடி விமானத்தை வாங்காத அப்படின்னு சொல்லி அவளை பின்னாடி தள்ளிடுறான். அப்ப கரெக்டா ஒரு கார் வந்து நிக்குது. அதுல இருந்து நம்ம ஹீரோ இறங்குறான். அப்ப திடீர்னு தூரத்துல இருந்து ஒரு லேடி கத்துற மாதிரி சத்தம் கேக்குது. அங்க ஊர்ல இருக்கவங்க எல்லாம், ஐயோ இந்த மாமியார் மறுபடியும் யாரையும் போட்டு அடிக்கிறா போல அப்படின்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. ஹீரோவும் சேர்ந்து அங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறதுக்கு போறான். ஆனா அங்க சீனே வேற. ஒரு குடிகாரன் அவனுடைய பொண்டாட்டியை போட்டு ரோட்ல போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். காசு கேட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் சும்மா இருப்பல, நேரா போய் அந்த ஆளை போட்டு லெப்ட் அண்ட் ரைட் வாங்குறான். அப்ப அந்த குடிகாரனுடைய அக்கா ஓடி வந்து, என் தம்பி பொண்டாட்டில வீட்டுல காசு திருந்தா அது என் தம்பியும் அவளுக்கு நடக்கிற விஷயம், அதுல நீ யாருக்கு நடுவுல அப்படின்னுட்டு ஹீரோயின் கிட்ட சண்டைக்கு வரான். ஊர் மக்களும் எல்லாருமே ஆனா திருடுனா அடிக்கதான் செய்வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் பயங்கரமா லா பேசுறாங்க கிட்ட. திருடுனா போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணணும், இல்லைன்னா டைவர்ஸ் பண்ணணும், ஆனா இப்படி போட்டு அடிக்கிறது, இந்த மாதிரி காயம் ஏற்படுத்துறதெல்லாம் கேஸ்ல வரும், உங்க தம்பி ஜெயிலுக்கு தான் போவான், அவனை ஜெயிலுக்கு அனுப்புறது உங்களுக்கு அவ்வளவு ஆசையா இருக்குதா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறான். இதெல்லாம் தூரத்துல இருந்து பாக்குற நம்ம ஹீரோ அவளோட அறிவும் தைரியத்தையும் பார்த்து அப்படியே அவளை பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் அந்த சண்டை நடக்கிற இடத்துல அந்த குடிகாரனுடைய அக்கா ஹீரோயினை பார்த்து, நீ நடுவுல பேசினா உன்னையும் தான் போட்டு மிதிப்போம் அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோயினும், தைரியம் இருந்தா என் மேல கை வச்சு பாருடி, நான் ஹாஸ்பிட்டல்ல இருப்பேன், ஆனா நீ ஜெயில கம்பி எண்ணிக்கிட்டு இருப்பேன், உன்னோட குடும்பத்தையும் நான் ஒரு வழி பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டி அவளை உட்கார வச்சிடுறான். இதை பார்த்துட்டு ஹீரோ பக்கத்துல இருக்க ஆபீசர் கிட்ட, யார் இந்த பொண்ணு ரொம்ப தைரியமா லாஜிக்கா பேசுறாளே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த ஆபீசர், ஐயோ அவ இந்த ஊர்லயே ரொம்ப கொடுமைக்கார மாமியார், மருமகளை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்றவன் அப்படின்னு நெகட்டிவா சொல்றான். அப்ப அங்க இருக்கிற ஒரு பெரிய வயசானவன் நம்ம ஹீரோயினை பார்த்து, நீயே புருஷன் இல்லாதவன் தானே, இப்படி எல்லாருமே சண்டை போட்டு இருந்தா ஃபியூச்சர்ல உன்னை யாராச்சும் கல்யாணம் பண்ணிக்குவானா அப்படின்னு கேக்குறான். அப்படின்னா ஹீரோயின் ஒரு வீடியோ போல. அதுக்கு நீங்க ஹீரோயினும், பெருசு உன் எலும்பெல்லாம் வெளியில தெரியுது, உனக்கு எதுக்கு நான் தேவையில்லாத வேலை, எனக்கு யாரு கிடைச்சா உனக்கு என்ன, பேசாம வீட்டுக்கு போய் உன்னோட வேலையை மட்டும் பாரு அப்படின்னு திட்டுறான். அதுக்கு அந்த பெருசு, உன் புருஷன் செத்து 10 வருஷம் ஆச்சு, நீ பாவனு தான் நான் உன்னை கட்டிக்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு செம்ம கடுப்பாயிட்டு, சி போட அங்க அப்படின்னு கத்துறான். இதை கேட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, ஓ அப்ப இவளும் என்ன மாதிரி சிங்கிள் தான் போல அப்படின்னு சொல்லி குஷியா வரான். இந்த ஹீரோயின் இப்படி இருக்கா, ஆல்ரெடி ஒரு மாமியாரை கலெக்ட் பண்ணி நினைக்கிறான். அப்புறம் அவ அந்த அடி வாங்கின பொண்ணை கூட்டிட்டு வந்து, உனக்கு டைவர்ஸ் வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனா அவ புருஷன் பயந்து போய், நான் டைவர்ஸ் தான் தரல அப்படின்னு சொல்லி பொண்டாட்டி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்துடுறான். சண்டை முடிஞ்சு ஹீரோயினை திரும்பி பார்க்கும்போது,
ஹீரோ அங்கதான் நின்னுகிட்டு இருக்கான். அவ வந்து நம்ம கிட்டதான் வரான்னு சொல்லி ஹீரோ நினைச்சுக்கிட்டு இருக்கான். ஆனா அவ கண்டுக்காம அவளுடைய சின்ன பிள்ளைய பாத்துடுறான். அந்த சின்ன பிள்ளை ஒரு பொண்ணு கூட ஸ்கூல் முடிஞ்சு உடனே நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்து நேரா போய் அவனுடைய காதை பிடிச்சு திருகிற அந்த புள்ள, அம்மா நம்ம ஸ்கூல் முடிஞ்சு ஒன்னா வரமா அப்படின்னு சொல்ல, அதுக்காக படிக்கிற வேலையை விட்டு இதான் நீ பண்ணிக்கிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவனை எழுத்துட்டு போவான். இதை பார்த்துட்டு அந்த ஊர்ல இருக்க ஆபீசரும் இது சும்மா குடும்ப சண்டம், இது பெருசு பண்ண வேணாம் அப்படின்னு சொல்றான். ஆனா நம்ம ஹீரோ இல்ல, அந்த பொண்ணு பண்ணது கரெக்ட் தான், ஒருத்தவங்களை காப்பாத்திருக்காங்க, இது ஒரு சாதாரண சண்டையா நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுடைய சின்ன பையன் கூட வந்த ஒரு பொண்ணு இருக்கால, அவ அக்கா வீட்டுல வச்சு செம்மையா சண்டை போட்டு இருக்கான். அவளோட அதான் ஹீரோயினுடைய புள்ள கூட நீ சுத்திக்கிட்டு இருக்க, அவ இன்னைக்கு ரோட்ல வச்சு என் தம்பி அசிங்கப்படுத்தி இருக்கான், நீ அவ பையன் கூட போய் சுத்திட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி அவளுடைய அக்கா அவளை போட்டு செம்மையா திட்டிட்டு வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சுக்கிட்டு இருக்கா. அதுக்கு அந்த பொண்ணு அவங்க என்ன கேட்டாங்கல்ல, நீ எதுக்கு தேவையில்லாம திங்ஸ் எல்லாம் உடச்சு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு கேக்குறான். ஆனா அவளுடைய அக்கா நம்ம ஹீரோயின் மேல அவளுக்கு செம்மையா கோவம் வருது. அப்புறம் அந்த சின்ன பையனை அந்த பொண்ணு தனியா ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அந்த பொண்ணு எங்க அக்கா இன்னும் நான் பார்க்க கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னு ஃபீல் பண்றேன். அதுக்கு அந்த பையன் அவ பேச்செல்லாம் நீ கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லவ் நாவலை காமிச்சு, இந்த நாவல்ல வர ஹீரோயின் மாதிரி நம்மளும் இந்த ஊரை விட்டு ஓடிடலாம் அப்படின்னு சொல்றான். அந்த பொண்ணு சிரிச்சுட்டே அங்க இருந்து ஓடிடுறான். அப்ப கரெக்டா அங்க நம்ம ஹீரோயின் வரா. அவ அந்த நாவலை பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, டேய் இந்த வயசுல இதெல்லாம் தேவையா, ஒரு சின்ன பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியா, திரும்ப என் செருப்பால அடிவாங்க போறியா அப்படின்னு கத்தி அவனோட காலை தூக்கி வீட்டுக்கு கூட்டிட்டு போய் சாப்பிட்டுன்னு சாப்பிடுறான். அவன் அம்மா என்ன அடிக்காதமா அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கான். அடிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த நம்ம ஹீரோயின் யோசிச்சு பாக்குறான், இந்த சின்ன புள்ள செம்ம சுந்தரியா இந்த உருப்படாம சுத்திக்கிட்டு இருக்கானே, இந்த ஒரிஜினல் கேரக்டர் இருக்காங்க மாமியாரு, அவனை செல்லம் கொடுத்து இப்படி கெடுத்து வச்சிருக்கான், நான் இப்படியே இவனை அடிச்சுட்டே இருந்தேன், அம்மா திடீர்னு மாறிட்டாள் அப்படின்னு சொல்லி தப்பா நினைப்பான். ஆனா இவனை இப்படியே விட்டான், இவன் கதைப்படி பார்க்கும்போது ஒரு நாள் ஜெயிலுக்கு போயிடுவான். 1978 ஜெயிலுக்கு போனா ஃபியூச்சரே காலியாடும். சோ இவனை நம்ம இப்பவே மாத்தி ஆடணும் அப்படின்னு சொல்லி அவ பிளான் பண்றான். அப்ப அந்த சின்ன பிள்ளை மெதுவா வெளியில வந்து, அம்மா என்ன அடிப்பியா, அடிக்கலன்னா நான் வெளியில போறேன் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் அவன் பக்கத்துல கூப்பிட்டு உட்கார வச்சு அவனுக்கு சயின்ஸ் சொல்லி கொடுக்குறான். பாய்ஸ் கேர்ள்ஸ் ரிலேஷன்ஷிப் பத்தி அவனோட உடம்பை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கிறான். அதை கேட்டு அந்த பையனும், அம்மா எனக்கு எல்லாம் புரிஞ்சிருச்சு, இனிமே நானும் மத்தவங்களை இப்ப நல்லபடியா நடத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப எனக்கு ரிவார்டா கொஞ்சம் காசு தெரியா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு நம்ம ஹீரோயின் செருப்பு காமிச்சிட்டு, இதோ உனக்கு இப்ப காசு தானே வேணும் அப்படின்னு கேட்கிறோம். பயந்து போய் ஓடி போயிடுறான். அவன் வெளியில போகும்போதும் அம்மா சொல்றதும் கரெக்ட் தானே அப்படின்னு நினைச்சு அந்த லவ் நாவலை கிழிக்க போறான். அப்ப கரெக்டா அந்த பொண்ணு இருக்கல, அவங்க வந்துட்டு, நீ சொன்னதை பத்தி நான் யோசிச்சேன், எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்குது அப்படின்னு சொல்றான். அதை கேட்டு அந்த பையன் அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் வீட்டுல உட்காந்து ஒரு குடும்பத்தை ரன் பண்றதும் ஒரு கம்பெனி மேனேஜ் பண்றதும் ஒண்ணுதான். பசங்க ப்ராப்ளத்தை ஓரளவுக்கு சால்வ் பண்ணியாச்சு, இனிமே நம்ம ஓனா பிசினஸ் ஆரம்பிச்சு காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்ப திடீர்னு வெளியில ஒரே கத்துற சத்தம் கேக்குது. யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணோட அக்கா இருக்கால, அந்த சின்ன பிள்ளைய போட்டு காலரை பிடிச்சு இழுத்துட்டு வந்துட்டு இருக்கா. வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நின்னு, உன் புள்ள என் தங்கச்சியை தப்பா தொட்டுட்டான், அவளோட டச் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி ஊர் முழுக்க சத்தம் போட்டுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகி அவ பையன் கிட்ட, நஜிக்க சொல்லிடாம ஏதாச்சும் தப்பு பண்ணியா அப்படின்னு கேக்குறான். அதுக்காக, அம்மா நான் சத்தியமா எதுவுமே பண்ணலமா அப்படின்னு சொல்றான். அப்படியே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பொண்ணு நாவலை வச்சுக்கிட்டு இந்த புள்ள கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது அதுக்கு இவன் வந்து, அதெல்லாம் எனக்கு வேணாம் நீ கிளம்பு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா இப்ப கரெக்டா அவளோட அக்கா அங்க வந்து சத்தம் போடுவோம். அந்த பொண்ணு ஊரே வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிருச்சுல. அந்த அக்கா வந்து மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக, என் தங்கச்சியே இந்த பையன் தப்பா போட்டுட்டான் அப்படின்னு சொல்லி ஹக் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி வேணுமனே இவன் மேல பழி போட்டிருக்கா. யாரு? அந்த பொண்ணுடைய அக்கா. அதை இந்த பையன் ஹீரோயின் கிட்ட சொல்ல, அவன் எனக்கு என் பிள்ளை மேல நம்பிக்கை இருக்குது அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். ஆனா இந்த அக்கா ஊரே பார்த்துச்சு, என் பிள்ளை என் தங்கச்சியை கட்டுப்பிடிச்சிட்டு இருந்தான் அப்படின்னு கத்துறான். அதுக்கு ஹீரோயின், ரெண்டு பேரும் ட்ரெஸ் போட்டிருக்காங்கல்ல, இதுல என்ன தப்பு இருக்குது, நம்ம மார்க்கெட்டுக்கு போகும்போது எத்தனையோ பேர் இடிக்கிறோம், அதுக்காக எல்லாம் தப்பானவங்களா அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த பொண்ணு அசிங்கமா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு கயிறை எடுத்துட்டு கழுத்துல மாட்டிக்கிற மாதிரி சீன் போடுறான். அவளுடைய அக்கா நம்ம ஹீரோயின் கிட்ட, நீயும் உன் பிள்ளையும் காலில் வந்து மன்னிப்பு கேட்கணும், எங்களுக்கு காசு கொடுக்கணும், இல்லைன்னா செக்ரட்டரி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிடுவா அப்படின்னு சொல்லி அவ ஆளை அனுப்பி செக்ரட்டரியை கூப்பிட்டு வர சொல்றான். அந்த செக்ரட்டரி கூட நம்ம ஹீரோயின் தான் வரான். ஹீரோயின் பேரை கேட்ட உடனே ஹீரோவும் அலர்ட் ஆயிடும். அவங்க வரதை பார்த்த உடனே ஹீரோயின், இருங்கடா உங்களுக்கு என்ன பண்றோம்னு பாருங்க அப்படின்னுட்டு மனசுக்குள்ள நினைச்சிட்டு டக்குன்னு அழ ஆரம்பிக்கிறேன். செக்ரட்டரி வந்த உடனே, செக்ரட்டரி பாருங்க, என் புள்ள மேல சும்மா பழி போட்டு இருக்காங்க, என் புள்ள தப்பு எல்லாம் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணா நான் என் உயிரையே விட்டுடுறேன்
அப்படின்னு சொல்லி அந்த கழுத்துல அவளே கழுத்துல மாட்டிக்கிட்டு தொங்குற மாதிரி செஞ்சு காட்டுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் மூச்சு முட்டும் போது ஐயோ இன்னும் பிசினஸே ஆரம்பிக்கல, அதுக்குள்ள நமக்கு சாவு வருது அப்படின்னு ஃபீல் பண்றா மனசுக்குள்ள. ஆனா கரெக்டான டைம்க்கு நம்ம ஹீரோ ஓடி வந்துட்டு அவ கழுத்துல இருக்க கயிறை எடுத்துட்டு அவளை காப்பாத்திடுறான். அவளுக்கு மயக்கம் தெளிதா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம ஹீரோ அவளுக்கு சிபிஆர் கொடுக்க போறான். சிபிஆர்னா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், வாயில வாய் வச்சு விடுவாங்கல்ல, அதுதான். ஆனா டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டு அந்த அக்கா பக்கத்துல இருந்தவளை கூப்பிட்டு இங்க வா நீயே வாயில ஊது அப்படின்னு சொல்றான். அவ அந்த ஊத போகும்போது ஹீரோயினுக்கு டக்குன்னு முழிப்பு வந்துடுது. எந்திரிக்கும் போது தலை இடிச்சு அவ மறுபடியும் மயக்கம் போட்டு விழுந்துடுறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோ காரோட பேக் சைட்ல வச்சு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் அரைகுற மயக்கத்துல பக்கத்துல இருக்கிற ஹீரோவோட உடம்பு அவனுடைய மசில்ஸையும் தொட்டு பார்த்துட்டு ஏதோ இந்த மாடர்ன் வேர்ல்ட்ல இருப்பாங்கல்ல அவங்களோட மசில்ல தொடுற மாதிரி இருக்கிறவங்களுக்கு பரவாயில்ல செம்ம மசில்ஸ் தான், எனக்கு இதெல்லாம் தொடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி விட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவுக்கு ஒரே ஷாக்கு. டக்குன்னு கண் திறந்து பார்த்தா ஹீரோயினுக்கு விஷயம் புரியுது. அப்பாதான் நான் சாகல, ஆனா செத்துருந்தா கூட நிம்மதியா இருந்திருக்கும், இது முன்னாடி இப்படி அசிங்கமாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறான். இப்ப இவங்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறான். இவன் மூஞ்செல்லாம் காசை தூக்கி போட்டு நடந்ததை மறந்துட்டு அப்படின்னு மிரட்டலாம், இல்லைன்னா வேற யாருக்கிட்டே சொல்லாத அப்படின்னு மிரட்டலாம், இல்லைன்னா இந்த உலகத்தை சேர்ந்தவளே இல்ல நான் ஒரு நாகினி பாம்பு அப்படின்ற அளவுக்கு ஆக்டிங் பண்ணி ஏதாச்சும் போய் சொல்லலாம் அப்படின்னு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோ அவ பேரை சொல்லி கூப்பிடுறான். அவ உனக்கு என் பேர் தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப டிரைவர் டக்குன்னு பிரேக் அடிக்கும். நம்ம ஹீரோயின் நேரா போய் நம்ம ஹீரோ மேல விழுந்துடுறான். 2 பேரும் அப்படியே ஷாக் ஆகி ஒருத்தர் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்பயே கார் ஹாஸ்பிட்டல்ல நின்னுடுது. அப்புறம் டாக்டர் நம்ம ஹீரோயினை செக் பண்ணிட்டு இவளுக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ஆனா ஹீரோ அவ பக்கத்துல உட்காந்துட்டு அவ கையில இருக்கிற அந்த கீரையில பார்த்துட்டு டாக்டர் இவளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆயிட போகுது, பேண்டேஜ் போடுங்க அப்படின்னு சொல்லி பேண்டேஜ் போட வைக்கிறான். ஹீரோயின் மனசுக்குள்ளும் ஓ இவன் சிட்டில இருந்து வந்த அந்த புது டைரக்டரா, இவனுக்கும் நமக்கு இனிமே என்ன வேலை இருக்க போகுது, பேசாம எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறான். டாக்டர் போன உடனே ஹீரோவை கிட்ட நீ கார்ல என்ன வளர்னி அது என்ன அப்படின்னு கேக்குறான். அவளுக்கு ஒரு அசிங்கமா போயிடுது. தலையில இடிச்சதால எனக்கு மயக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி திரும்ப பெட்ல படுத்துட்டு மயங்குற மாதிரி ஆக்டிங் கொடுத்துக்கிட்டு இருக்கான். ஹீரோ அவளுக்கு மூச்சு வருதா இல்லையா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு டாக்டரை கூப்பிடுறதுக்கு ஓடுறான். அதுக்கு ஹீரோயினும் ஐயோ திரும்ப அசிங்கப்பட்டேன்னு பேசாம பிளாங்கெட்டை போத்திட்டு படுத்துடலாம் அப்படின்னு உள்ள முடிக்கிறான். அப்ப கரெக்டா அவளுடைய சின்ன பையன் இருக்காலாம், அவ ஓடி வந்துட்டு ஐயோ அம்மா செத்து போயிட்டியா அப்படின்னு சொல்லி அழ ஆரம்பிக்கிறான். அவ டக்குன்னு எந்திரிச்சு டேய் வாய மூடுற அப்படின்னு சொல்லி அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப திரும்ப நம்ம ஹீரோ பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு அதுக்கு உடனே ஹீரோயின் கையில இருக்க செருப்பு தூக்கி வீசிட்டு நல்ல மாதிரி நடிக்கிறான். அடுத்ததா ஹீரோ கார்ல கிளம்பும் போது நம்ம ஹீரோயின் வெளியில எனக்கு திடீர்னு முழிப்பு வந்துடுச்சு, அப்புறம் நீ எனக்காக ஹாஸ்பிட்டல்ல காசு கட்டினியே அதை நான் இன்னும் திரும்ப தொடரல அப்படின்னு சொல்றான். அவன் பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல கிளம்பிடுறான். அவன் நினைக்கிறான் ஒரு வேலை என் மேல தப்பான கேஸ் ஏதாச்சும் போட்டுருவானோ அப்படின்னு பயந்துட்டு அவளுடைய சின்ன பையன் கிட்ட நாளைக்கு இந்த ஆபீஸோட அட்ரஸ கண்டுபிடிச்சு போய் இந்த காசு கொடுத்துடும், அப்புறம் என்னோட பிள்ளைன்னு சொல்லி அவன் கிட்ட சொல்லும், அப்பதான் எனக்கு புரியும் நான் ஒரு குடும்பஸ்தி அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் அம்மா நான் வேணும்னா அவன்கிட்ட போய் உனக்கு ஒரு பிள்ளை மட்டும் இல்ல இன்னொரு பெரிய பிள்ளை இருக்கான், சீக்கிரம் பேர பிள்ளையும் பிறக்க போகுது, எங்க அம்மாவுக்கு ஒண்ணு சின்ன வயசு இல்ல 37 வயசான ஒரு வீடு அப்படின்னு சொல்லிடுவேன் அப்படின்னு கேக்குறான். இதை கேட்ட உடனே அவங்க அம்மாவுக்கு சம்மகாண்ட சார் நம்ம ஹீரோயினுக்கு சம்மகாண்ட ஆகுது. அவனை அடிக்கிறதுக்கு பின்னாடியே துரத்திட்டு போறான். அப்ப கார்ல போயிட்டு இருந்த நம்ம ஹீரோவுக்கு அவளுக்கு அடிபட்டுருக்கு, திரும்ப மயக்கம் போட்டு விழுந்துடுவாள் அப்படின்னு சொல்லி ஒரு கவலை வருது. உடனே காரை பின்னாடி திருப்ப சொல்றான். பார்த்தா அவனோட பிள்ளைய திருமுழுக்க வச்சு அடிச்சு துரத்திக்கிட்டு இருக்கான். அந்த பையன் அம்மா மன்னிச்சிடுமா அப்படின்னு ஓடிக்கிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ள சிரிச்சுக்கிட்டு காரை எடுக்க சொல்றான். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம ஹீரோயின் அப்பாடா செம்ம டயர்ட் அப்படின்னு உட்காடுறேன். அந்த சின்ன பையன் 3 மைல் என்ன ஓட ஓட அடிச்சு கூப்பிட்டு வந்த டயர்ட் ஆகாம பின்ன என்ன ஆகும் உனக்கு, சரிமா அந்த அக்கா இருக்கல்ல அதான் அந்த பையனுடைய லவருடைய அக்கா, அவ என்னால பழி போடும்போதும் எப்படிமா என்ன நீ டக்குன்னு நம்புன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அவன் நீ மாறுவியா மாட்டேன்னு சொல்லி உன் மேல எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சுதான், நான் பெட்டு கட்டினேன், ஆனா நீ ஜெயிச்சுட்டேன், எந்த மனுஷனும் எப்ப வேணாலும் புதுசா வாழ்க்கைய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு தத்துவமா சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்ப அங்க செக்ரட்டரி நம்ம ஹீரோ மேல இருந்த கேஸ் எல்லாத்தையுமே ரிட்டர்ன் வாங்கிட்டாரு, நீ அவன் வீட்டு வாசல்ல போய் தற்கொலை பண்ணிப்பியோன்னு பயந்து காம்பன்சேஷன் காசும் கொடுத்து அனுப்பியிருக்காரு அப்படின்னு காசு கொடுக்குறான். அப்ப கரெக்டா அந்த சின்ன பொண்ணு வர, அது அந்த சின்ன பையனுடைய லவ்வர், அவ அந்த சின்ன பையனை தான் பார்க்க வந்திருக்கான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் செக்ரட்டரி கிட்ட அந்த பொண்ணு நல்ல பொண்ணுதான், ஆனா உங்க அக்கா தான் ரொம்ப அவளுக்கு எடுத்து வச்சிருக்கா அப்படின்னு சொல்றான். செக்ரட்டரி நீ முன்ன விட இப்ப ரொம்ப நல்லவளா மாறிட்டியா அப்படின்னு ஹீரோயினை பார்த்து ஆச்சரியப்படுறான். அதுக்காக நான் இன்னும் பயங்கரமா மாற போறேன், இதோ என்னோட பிசினஸ் பிளானோட ப்ராஜெக்ட், அதை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு ஃபைல தூக்கிட்டு வரேன். அவன் பயந்து போய் அங்க ஓடிடுறான். அப்புறம் அவனுடைய பெரிய பிள்ளையும் மருமகளும் வராங்க. அவங்க முகத்தை பார்த்துட்டு என்னாச்சு காலேஜ் அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகலையா அப்படின்னு கேட்கறான். அதுக்காக அம்மா அட்மிஷன் எல்லாம் ஆயிடுச்சு, ஆனா எக்ஸாம் ஜூலை மாசம் வருது, அவளுக்கு டெலிவரி டேட்டும் பக்கத்துல இருக்குது, அவளால எக்ஸாம் எழுத முடியுமா பாஸ் ஆக முடியுமான்னு சொல்லி பயமா இருக்குது அப்படின்னு சொல்றான்.
நம்ம ஹீரோயினும் மருமக பக்கம் கையை நீட்டம் அவன் அம்மா நான் அடிச்சிடாதீங்க அப்படின்னு பயந்து நடுங்குறான். ஆனா நம்ம ஹீரோயினும் அவளுக்கு ஒரு முட்டையை மறுபடியும் கொடுத்துட்டு எக்ஸாமுக்கு முன்னாடி இப்படி நெகட்டிவா பேசக்கூடாது, எக்ஸாம்ல ஃபெயில் ஆகாதன்னு பெரிய தப்பெல்லாம் கிடையாது, ஆனா பயந்துட்டு எக்ஸாமே எழுதாம போகாம இருக்கிறது தான் பெரிய தப்பு, அதான் பெரிய ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அதனால தைரியமா போய் எழுது, ஹார்ட் ஒர்க் பண்ணு அப்படின்னு சொல்லி அவளுக்கு பாசிட்டிவா எனர்ஜி கொடுக்குறான். அப்புறம் அந்த ஹீரோயின் மறுபடியும் செக்ரட்டரி கிட்ட ஊர்ல இருக்கிற லேடிஸ் எல்லாருமே வச்சு ஒரு ஷூ பிசினஸ் பண்ணலாம், செம்மையா காசு பார்க்கலாம் அப்படின்னு பேசுறான். ஆனா அந்த செக்ரட்டரிக்கு ஒண்ணும் புரியல. அதனால அவன் கடுப்பாய் வெளியில வந்துடுறான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இருக்கால ஆபீஸ்ல உட்காந்துகிட்டு இருக்கான். அங்க அவனுடைய டீம் மெம்பர் ஒரு பொண்ணு வந்துட்டு சார் நமக்கு இன்னும் ஒரு ஆள் வேலைக்கு வேணும், இல்லைன்னா ப்ராஜெக்ட் லேட் ஆகும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ என் மைண்ட்ல ஒரு பொண்ணு இருக்கான், அவளுக்கும் கொஞ்சம் கோவம் ஜாஸ்தி தான், ஆனா மைண்ட் எல்லாம் செம்ம கிளியர், இந்த மாதிரி மேட்டர் எல்லாம் சூப்பரா ஹேண்டில் பண்ணுவான், இதான் நான் சாப்பிடுறேன், இந்த ஸ்வீட் கேண்டி அவதான் எனக்கு கொடுத்து அனுப்பியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி சொல்றான். அதை பார்த்து அந்த பொண்ணு என்ன சார் அந்த பொண்ணு மேல உங்களுக்கு செம்ம இன்ட்ரெஸ்ட் இருக்குது போல, இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்ல இருக்க மத்த பொண்ணுங்க நெஞ்செல்லாம் உடஞ்சு போயிடும், மனசெல்லாம் உடஞ்சிடும் அப்படின்னு கிண்டல் பண்றான். நம்ம ஹீரோ வெக்கப்பட்டுக்கிட்டு சிரிக்கிறான். அப்ப அந்த பொண்ணு ஹீரோ டேபிள்ல இருக்க ஒரு பேப்பரை பாக்குறான். அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம ஹீரோயினுடைய பிசினஸ் பிளான் தான். அந்த சின்ன பிள்ளை அந்த சின்ன பையன் தெரியாம ஸ்வீட் கேண்டி அந்த பேப்பர் மடிச்சு ஹீரோ கிட்ட கொடுத்துட்டான் போல. அந்த பிசினஸ் பிளான படிச்சு பார்த்துட்டு அந்த டீம் மெம்பர் பொண்ணு வாவ் லேடிஸ் வச்சு பண்றதுக்கு செம்ம பிளான் தான் சார் இது, நான் உடனே இந்த பொண்ணு போய் மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்றான். நம்ம வீட்டுல ஹீரோயின் மூஞ்சில தக்காளி காய் எல்லாத்தையும் கட் பண்ணி ஃபேஸ் மாஸ்க் போட்டுட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அவன் சின்ன பையன் வந்துட்டு அவன் சொன்ன மாதிரி அந்த ஸ்வீட் கேண்டி அந்த ஆபீசர்ட்ட கொடுத்துட்டான், அவனோட பேர் என்னமோ சொல்லி மறந்துட்டான் அப்படின்னு சொல்றான். அவன் பேர் என்னவா நமக்கு என்ன, இனிமே அவன் பார்க்கவா போறான் அப்படின்னு சந்தோஷப்படுறான். இந்த வெளியில இருந்து பாக்குற அந்த பெரிய பிள்ளையும் மருமகளுமே என்ன அம்மா முகத்துல என்னமோ ஒட்டி வச்சிருக்காங்க, ஒருவேளை அம்மாவுக்கு ஏதாச்சும் லவர் கிடைச்சிட்டானு அப்படின்னு பேசுறாங்க. அப்ப அந்த சின்ன பையன் டக்குன்னு உள்ள போய் அம்மா நீ டெய்லி படிக்கிற, மூஞ்சில அழகா என்னமோ வச்சுக்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு பதிலா நீயே காலேஜ் எக்ஸாம் எழுத போறியா, அப்ப உண்மையை சொல்லு, நம்ம எல்லாம் ஃபேமிலி தானே அப்படின்னு கேக்குறான். அவளுக்கு செம்ம காண்டாயும் அங்க இருக்கிற குச்சி எடுத்து அவங்க போட்டு மறுபடியும் அடிக்கிறான். அவங்க ரெண்டு பேரும் பயந்துட்டு வெளியில ஓடி போயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோயினை ஊர்ல இருக்க லேடிஸ் எல்லாருமே கூப்பிட்டு நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஷூ மார்க்கெட்ல செம்மையா ஒரு பிசினஸ் பண்ணா நல்லா ப்ராஃபிட் வரும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றான். அப்ப அங்க அந்த வில்லி அக்கா இருக்கால அந்த சின்ன பொண்ணுடைய அக்கா, அவ வந்துட்டு இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ சரியான ஒரு ஏமாத்துறவன், அவ சொந்த மருமகளே சாப்பாடு போடாம வயல்ல வேலை வாங்கிட்டு இருந்த கொடுமைக்காரி இவன் நம்ம காசு தர போறல அப்படின்ட்டு எல்லாரும் ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அங்க இருக்கிற ஒரு வயசானவனும் ஆமா 2 நாளைக்கு முன்னாடி கூட அவன் மருமக ஹாஸ்பிட்டல் அழுதுட்டு இருந்தா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் இல்ல செக்அப்க்கு தானே போனா அப்படின்னு சொல்லும். ஆனா அந்த வில்லி 6 மாசம் கர்ப்பமா இருக்க பொண்ணு வயல்ல வேலை வாங்கினதானே நீ அப்படின்னு மறுபடியும் ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறான். கதைப்படி அந்த ஒரிஜினல் மாமியார் மருமகளை டார்ச்சர் பண்ணி அவளுக்கு அபார்ஷன் ஆக வச்சிருப்பான். ஆனா நம்ம ஹீரோயின் கதையை மாத்திட்டோம், என் பேர பிள்ளைய சேஃபா பிறப்பான் அப்படின்ட்டு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா இருக்கான். அப்ப அங்க இருக்கிற இன்னொரு ஒரு பொண்ணு நான் என்னுடைய மருமகளை எவ்வளவு நல்லா பாத்துப்பேன் தெரியுமா, அவளுக்கு பொம்பளை பிள்ளை பிறந்தா கூட அவளை வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வச்சேன், நீ எல்லாம் ஒரு நல்ல மாமியாரா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் எல்லாருமே சேர்ந்து அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப கரெக்டா அவ பெரிய பிள்ளையும் மருமகள் அங்க வராங்க. ஒரு ஆன்டி ஓடி போயிட்டு மருமகளே இந்த மாமியார் ரொம்பவும் வேலை வாங்குறாள், வயல்ல வேலை செய்ய சொல்றாளா, சொல்லு நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த மருமகன் இல்ல ஆண்டி அவங்க என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க, அவங்க என்ன ஹாஸ்பிட்டல் தான் அனுப்புனாங்க, நானும் என் குழந்தை ரொம்ப சேஃபா இருக்கும்னு டாக்டர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு அவளோட காலேஜ் அட்மிஷன் லெட்டரை காட்டுறான். அதை பார்த்துட்டு அந்த ஊரே எல்லாருமே ஷாக் ஆயிடுறாங்க. அந்த வயசானவன் நீ காலேஜ் போனா ஓடி போயிடுன்னு சொல்லி எனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு ஹீரோயின் செம்மையா அவனை பார்த்து திட்டுறான். அவ காலேஜ் போறது அவளோட டேலண்ட், அவ என் பிள்ளைக்கு கொண்டாட்டி மட்டும் கிடையாது, அவளும் எனக்கு ஒரு பொண்ணு மாதிரிதான், அவ ஒண்ணு குழந்தை பெற்றுக்கிற மிஷன் கிடையாது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வில்லி அக்கா எங்களை ஏமாத்தி காசு வாங்கி உன் மருமகளை படிக்க வைக்கிறதுக்கு பிளான் போட்டு இருக்கியா அப்படின்னு திரும்பவும் சொல்றான். நம்ம ஹீரோயின் அந்த பெரிய பையன் கிட்ட மருமகளை கூட்டிட்டு உள்ள போடா அப்படின்னு சொல்றான். அந்த மருமகளும் அவங்களையும் சும்மா விடாதீங்கம்மா அப்படின்னுட்டு அவளும் உள்ள போறான். அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா வெறி வந்துடுது. அந்த வில்லி அக்கா போட்டு ரோட்ல போட்டு மிதி முடிச்சுட்டு செம்மையா அடிச்சுக்கிட்டு இருக்கா. அவ ஐயோ அம்மா என்ன விட்டுரு அப்படின்னு கத்துறான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோவுடைய ஆபீஸ் டீம் மெம்பரோடைய பொண்ணு இருக்கால, அவ கார்ல வந்து அங்க இறங்குறான். அவங்களோட சண்டை அவதான் ஸ்டார்ட் பண்றா. அங்க வந்துட்டு ஹீரோயினோட பேரை சொல்லிட்டு யார் அது அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு ஹீரோயின் வெளியே அடிச்சுட்டு மூச்சு வாங்கிக்கிட்டு நான் தான் என்ன மேட்ரு அப்படின்னு கேக்குறேன். அதுக்கு அவன் உன்னோட பிசினஸ் பிளான நான் படிச்சேன், ஊர் லேடிஸை வச்சு டெவலப் பண்ற பிளான் ரொம்பவே நல்லா இருக்குது, எங்க டீமுக்கு ஒன்ன மாதிரி ஒரு ஆள் தான் வேணும், நீங்க ஆபீஸ்ல ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் உடனே டக்குன்னு ஓகே சொல்லிட்டு அவ கூட ஆபீஸ்க்கு போயிடுறோம். ஆபீஸ்ல நம்ம ஹீரோ உட்காந்துகிட்டு இருக்கான். இவளை பார்த்த உடனே அவனுக்கு செம்ம ஹாப்பி, நம்ம திரும்ப மீட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவளை உள்ளார உட்கார வச்சு உன்னோட பிசினஸ் பிளான் எனக்கு
ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இதோட மெயின் டைரக்டர் நீதான் ஓகேவா அப்படின்னு கேக்குறான். பக்கத்துல இருந்த செக்ரட்டரி உடனே ஆமா ஆமா அவ கண்டிப்பா நல்லா பண்ணுவா அப்படின்னு அவளை சொல்றான். ஆனா நம்ம ஹீரோயினும் இருந்த ஒரு நிமிஷம் எனக்கும் அவங்களுக்கும் நடுவுல இருக்கிற ப்ராஜெக்ட் எது, எனக்கு மாசம் எவ்வளவு சம்பளம், என்னென்ன ஃபண்ட் எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் டீட்டெயிலா சொல்லுங்க அப்படின்னு பக்காவா ஒரு பிசினஸ் உமன் மாதிரி பேசுறான். அதுக்கு ஹீரோ சொல்றான், உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் பெர்மனன்ட் போஸ்டிங் தருவோம். இப்போதைக்கு இது ஒரு மாசத்துக்கு 10 யுவான் சம்பளம், அப்புறம் சாப்பாடு துணி அப்புறம் எல்லாமே ஃப்ரீயா கிடைக்கும்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோயின் சும்மா இருப்பாளாம், இதெல்லாம் எனக்கு பத்தாது, நான் வேணா ஒரு பெட்டு காட்டுறேன், நான் உங்களுக்கு 3 மாசத்துல 10% அதிகமா ப்ராஃபிட் செஞ்சு காமிச்சான், என் சம்பளத்தையும் மத்த பெனிஃபிட்ஸையும் டபுள் ஆக்கணும் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டு சரி ஓகே டீல் அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிறான். அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் ஊர்ல இருக்கிற ஒரு வயசான ஆன்டி கிட்ட போய் நீங்க இந்த ஷூ ஃபேக்டரியில வேலை செஞ்சா காசும் கிடைக்கும், ஃப்ரீ டைம் உங்களுக்கு போகும் அப்படின்னு பேசுறான். அதுக்கு அந்த ஆன்டியும் ஓ அப்படியா அப்படின்னு அவங்களும் வேலைக்கு போலான்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. ஆனா அங்க இருக்கிற அந்த வில்லி அக்கா இருக்கால, அவ திரும்ப நடுவுல போது ஐயோ இவ பேச்செல்லாம் கேட்காதீங்க, இவ உங்களம்மா ஏமாத்தி ஃப்ரீயா வேலை வாங்க பாக்குறா அப்படின்னு சொல்றான். ஹீரோனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிட்டு உனக்கு திரும்ப என் கையில அடி வாங்கணுமா அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அந்த வில்லி அந்த ஊர் மக்கள் எல்லாருக்கிட்டையுமே இவ எப்படி டக்குன்னு இவ்வளவு பெரிய ஆபீஸ் லீடர் ஆனா, கண்டிப்பா இவளுக்கும் சிட்டில இருந்து வந்தாலும் அந்த புது ஆபீசரும் அவங்க 2 பேருக்கும் நடுவுல என்னமோ அஃபேர் ஓடிக்கிட்டு இருக்குது, இல்லனா இந்த வீடியோக்கு எப்படி திடீர்னு இவ்வளவு பெரிய ஒரு போஸ்டிங் கிடைக்கும், இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்குது, இவ ஊர்ல இருக்கிற நிறைய யங் பசங்க கூட அவ அஃபேர் வச்சிருக்கா போல, அவங்க கூட நைட் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பா அப்படின்னு ஹீரோயினை பத்தி தப்பா சொல்றான். நம்ம ஹீரோயினுக்கு அத டென்ஷன் ஆகாம ரொம்ப கூலா ஓ அப்படியே விஷயம், அப்ப அந்த பசங்க பேரெல்லாம் சொல்லி பாக்கலாம், ஒரு பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பர் எடுக்கிறான். அந்த வில்லி அக்கா யார் பேரை சொல்றதுன்னு தெரியாம அங்க இருந்து பயந்து ஓடி போயிடுறான். அதை பார்த்து நம்ம ஹீரோயின் நில்றி பேரை சொல்லிட்டு போய் அப்படின்னு கத்துறான். அப்ப அங்க நம்ம ஹீரோ இருக்கால அவன் செக்ரட்டரி கூட வரான். அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹீரோ கிட்ட அவ என்ன தப்பா பழி போட்டான், அதான் அவளுடைய பாஷையிலே நான் அவளுக்கு பதில் சொன்னேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றான். நம்ம ஹீரோவை பார்த்து நீ நிஜமாவே ரொம்ப அமேசிங் தான் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம ஹீரோயினோட முகத்தை பார்த்துட்டு உன் முகம் இந்த அளவுக்கு செவந்து போயிருக்குது அப்படின்னு கேட்டுட்டு அவனோட பாக்கெட்ல இருக்கிற பிசினஸ் பிளான் பேப்பரை எடுக்கிறான். ஓ இந்த பிளான் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் தானே அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோ வெக்கப்படுறான். இவ திரும்பவும் உனக்கு நான் கொடுத்த அந்த ஸ்வீட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல்ல அப்படின்னு கேட்க அவ ஆமா ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோயினும் ஆனா நான் உனக்கு கொடுத்த ஸ்வீட்டோட நீ ரொம்ப ஸ்வீட் அப்படின்னு கைஸ் வைக்கிறான். அவ அப்படி சொன்ன உடனே ஹீரோ ஷாக் ஆயிட்டு என்ன சொன்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்காக ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட ரோட்ல நடந்து போயிட்டு செம்ம ஜாலியா பாட்டு பாடுறான். நம்ம ஹீரோவை பாடுறத பார்த்து ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இது என்ன பாட்டு அப்படின்னு கேக்குறான். அவ ஃபியூச்சர்ல வரப்போற ஒரு ஃபேமஸ் சிங்கர் பத்தி அவங்க கிட்ட சொல்றான். ஏன்னா அவ ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்காங்க. 2 பேரும் செம்மையா ஹாப்பியா நடந்து போயிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஃபேக்டரியில லேடிஸ் எல்லாருமே அங்க வந்துட்டு அவங்களோட பேரை ரெஜிஸ்டர் பண்றாங்க வேலைக்காக. ஹீரோனுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுது. அப்ப ஒரு பொண்ணு வந்துட்டு என் ஃப்ரெண்டு ஒருத்திக்கும் வரதுக்கு ஆசைதான், ஆனா அவளோட மாமியார் ரொம்ப கொடுமைக்காரி, அவளை வெளியிலவே விட மாட்டா அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும் நான் போய் அவகிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லும். அந்த பொண்ணு ஐயோ வேண்டாம், அது ஒரு லூசு செமையான ஒரு கிரேசி ஏரியா அது அப்படின்ட்டு பயப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயினும் பரவாயில்ல நான் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாக்குறேன்னு அப்படின்னு சொல்றான். இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோயின் ரொம்ப மனசுக்குள்ள இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே போறான். அவனுக்கு ஹீரோயின் மேல லவ்வே வந்துடுச்சு. அப்ப நம்ம ஹீரோவையும் கூட கூப்பிட்டுக்கிட்டு அந்த குடும்பக்கார மாமியார் வீட்டுக்கு கிளம்புறான். போற வழியில ஹீரோ சொல்றான் இந்த வேலைக்கு எதுக்கு என்ன கூட்டிட்டு போற அப்படின்னு கேக்குறான். அதுக்காக நீ பாக்க செம்ம ஹேண்ட்ஸமா நல்லா சாமிங்கா இருக்கல அதான் அப்படின்னு சொல்லும். ஹீரோ மனசுக்குள்ள இவளுக்கும் கண்டிப்பா நம்ம மேல லவ் இருக்குது அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ள ஒரே ஜாலி ஆயிடுது அவனுக்கு. ஆனா நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ள அந்த மாமியார செம்ம லூசுன்னு சொன்னாங்க, அதான் பயத்துல இவனையும் கூட பாடி கூட்டிட்டு போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிறான். 2 பேருமே அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீடு பாக்குறதுக்கு செம்ம இருட்டா பேய் வீடு மாதிரி பயங்கரமா இருக்குது. நம்ம ஹீரோ உள்ள எட்டி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினோட பயங்கரமா பயந்து போயிடுறான். பயத்துல அவன் டக்கு நம்ம ஹீரோயினை போய் கட்டி பிடிச்சுக்கிறான். அவன்டே பயப்படாத அப்படின்னு சொல்லி அவனை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கான். அவங்க 2 பேருமே அப்படி கட்டி பிடிச்சு நிற்கும் போது அந்த வீட்டுக்குள்ள இருந்து வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பொண்ணு வெளியில வரான். நம்ம ஹீரோயின் அவகிட்ட நீ ஃபேக்டரியில ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்க அவளோட சின்ன பொண்ணு ஒரு குழந்தை இருக்குது. அது ஓடி வந்துட்டு எங்க அம்மாவுக்கு வரணும்னு ஆசைதான், ஆனா எங்க பாட்டி ரொம்ப கோவக்காரங்க, வெளியில விட மாட்டாங்க அப்படின்னு சொல்லுது. அப்ப கரெக்டா அந்த குடும்பக்கார பாட்டி அங்க வந்துட்டு அந்த சின்ன பொண்ணை புடிச்சு திட்டுது. ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டான், உனக்கு இன்னைக்கு சாப்பாடே கிடையாது அப்படின்னு மிரட்டான். நம்ம ஹீரோயினை பேச போகும்போது அந்த பாட்டி என் மருமகளை எங்க இருந்து கூட்டிட்டு எல்லாம் போக முடியாது, உன் ஃபேக்டரிக்குள்ள அவ வரமாட்டான் அப்படின்னு சொல்லி அங்க 2 பேரையும் வீட்டு விட்டு வெளியில துரத்திட்டு கதவை சாத்திடுறான். உன்னோட இன்டென்ஷன் எனக்கு என்னன்னு நல்லாவே தெரியும், எனக்கு பேரம் பறக்க போது நீ கெடுக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். அப்ப
அப்புறம் அந்த பாட்டி சாமி முன்னாடி உட்கார்ந்துட்டு, ஐயோ சாமி எனக்கு ஒரு பேரன் தான் பிறக்கணும், இந்த வாட்டியும் பொட்டப்புள்ள பிறந்துட்டேன், அதை நான் காத்துல தூக்கி போட்டுருவேன், அதை நான் கொன்னுடுவேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு இருக்கா. இதை வெளியில ஜன்னல் வழியை ஒளிஞ்சுல பார்த்துட்டு இந்த ஹீரோனுக்கு செம்மையா கோவம் வந்துட்டு அவன் கத்த போறான். ஆனா ஹீரோ டக்குன்னு அவரோட வாயை பொத்திட்டு சத்தம் வெளியில வராம தடுத்துடுறான். நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதை எதுக்கு நம்ம தடுத்து நிறுத்தக்கூடாது, ஒரு குழந்தையும் பொங்கலையும் காப்பாத்துறது நம்மளுடைய உமன் எம்பவர்மெண்டோட டீமுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி தானே அப்படின்னு கேக்குறான். இப்படி ரொம்ப எமோஷனலா பேசும்போது அவ பின்னாடி வழிக்கு கீழே விழ போறான். அப்ப ஹீரோ டக்குனோட இடுப்பை பிடிச்சு அவளை காப்பாத்திடுறான். ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் மனசுக்குள்ளும் இவன் நம்மளோட சுப்பீரியரும் நம்ம வேலையில மட்டும் தான் போக்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவனை தள்ளி விட்டுடுறான். தள்ளி நின்னுக்கிறான். அப்ப அந்த சின்ன பொண்ணு அந்த வரம் ரெண்டு பேருமே டக்குன்னு விலகிடுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றான், நாங்க இதை நிறுத்தலாம், ஆனா இப்போதைக்கு நம்ம கிட்ட எந்த ஒரு எவிடன்ஸுமே இல்லையே, இப்ப போனா எல்லாம் கெட்டுடும் அப்படின்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயின் சொல்றான், எப்ப அவ குழந்தைய தண்ணியில தூக்கி போட்டதுக்கு அப்புறமா நம்ம போய் அரெஸ்ட் பண்ணுவோமா, அவளுக்கு எப்ப டெலிவரி ஆக போகுதுன்னு நமக்கு தெரியாது அப்படின்னு ஃபீல் பண்றான். அங்க சிசிடிவி கேமரா கூட இல்லையேன்னு சொல்லி யோசிச்சுட்டு அந்த சின்ன பொண்ணு கிட்ட ஒரு ஸ்வீட்டை கொடுத்துட்டு, உங்க பாட்டி உங்க அம்மாவை எப்பவாச்சும் டார்ச்சர் பண்ண உடனே ஓடி வந்தவங்கிட்ட சொல்லிடு ஓகேவா அப்படின்னு சொல்லி அதை செட் பண்ணி வைக்கிறான். அடுத்த நாள் ஒரு வழியா ஷூ ஃபேக்டரி ஓப்பனிங் நடக்குது. நம்ம ஹீரோயின் எல்லா லேடிஸையும் ஒன்னா கூப்பிட்டு செம்மையா ஒரு ஸ்பீச் கொடுத்துக்கிட்டு இருக்கான். உங்களை குரூப்பா பிரிச்சு தனித்தனியா நான் வேலை கொடுப்பேன், யாரு நல்லா பண்றீங்களோ உங்களுக்கு வாரம் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் கிடைக்கும், யாருக்கு அதிகமா பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அவங்களுக்கு போனஸ் காசு ஜாஸ்தியா கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே லேடிஸ் எல்லாருமே செம்ம குஷியா வேலை செய்யறாங்க. அவ எல்லாருக்குமே ஷூ தைக்கிறதுக்கு சொல்லி தரான். இது வெளியில இருந்து பாக்குற இந்த வில்லி அக்கா இருக்கலாம், அவளுக்கு செம்ம பொறாமையா இருக்குது. ஏன்னா அவ இந்த வேலைக்கு வரல, அவ கடுப்பாயிட்டு போறான். அப்ப அங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாத்தையும் ரொம்ப நல்லா மேனேஜ் பண்றீங்க அப்படின்னு பாராட்டு. அதுக்காக இல்ல, எனக்கு உன்னோட எபிலிட்டி மேல முழுசா நம்பிக்கை இருக்குது, நான் சும்மா பார்க்கதான் வந்தேன் அப்படின்னு சொல்றோம். அப்ப கரெக்டா இந்த சின்ன பொண்ணு அழுதுகிட்டே ஓடி வந்து ஹீரோயினுடைய காலை பிடிச்சுக்குது. ஐயோ சீக்கிரம் வாங்க, எங்க அம்மாவை காப்பாத்துங்க, அவளை கொண்டுகிட்டு இருக்கா எங்க பாட்டி, அவளுக்கு என்னமோ கஷாயத்தை ஊட்டிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுது. அடுத்த சீன்ல அந்த கொடுமைக்கார பாட்டி அவருடைய மருமகளுக்கு ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கும்போது கூட ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகாம ஏதோ ஒரு கஷாயத்தை வாயில ஊத்திக்கிட்டு இருக்கா. எனக்கு ஒரு பேரன் தான் பிறக்கணும் சாமி அப்படின்னு கும்பிட்டுக்கிட்டு இருக்கா. அப்ப நம்ம ஹீரோயினோட ஃபேக்டரியில இருக்க லேடிஸை கூப்பிட்டுட்டு அங்க போய் கதவை தட்டுறான். அவன் கதவை திறக்க மாட்டேங்கிறான் அந்த பாட்டி. நம்ம ஹீரோயின் சும்மா விடுவாங்க, ஒரே ஒரு மிதிதான் கதவை உடைஞ்சிட்டு ஓப்பன் ஆயிடுது. அந்த லூசு பாட்டியை தள்ளிட்டு ரத்தம் சொட்ட இருக்கிற அந்த பொண்ணு அங்க இருக்கிற மத்த லேடிஸ் கிட்ட கொடுத்து ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போக சொல்றோம். அந்த பொண்ணோட உயிரை எப்படியே காப்பாத்திடுறாங்க. ஆனா வயிற்று உள்ள குழந்தை மட்டும் இறந்து போயிடுது. இதை கேட்ட உடனே இந்த லூசு பாட்டி, ஜோசியக்காரன் பேரம் பொறுப்புன்னு சொன்னானே அது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோனுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுது. அந்த பாட்டி மேல செம்மையா கத்திக்கிட்டு இருக்கா. உன்னோட இந்த மூட நம்பிக்கையாலதான் பிறக்க வேண்டிய குழந்தைய செத்து போச்சு அப்படின்னு கத்தம். அந்த பாட்டி அதோட தப்ப ஒத்துக்காம அந்த பைய ஃபுல்லா எடுத்து ஹீரோயின் மேல படம். ஹீரோயினுக்கு இன்னும் செம்மையா டென்ஷன் ஆகுது. அந்த குழந்தை இறந்த விஷயத்த கேட்டு ஃபேக்டரியில இருக்க லேடிஸ் எல்லாருமே ஒன்னா உட்காந்து அந்த கொடுமைக்கார மாமியாரை பத்தியும் அந்த பொண்ணை பத்தியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னா, நம்ம ஒரு ஆம்பளை பிள்ளையை பெற்று கொடுக்கலன்னா நம்ம லைஃப் ஒரு அர்த்தமே கிடையாது அப்படின்னு அந்த பழைய காலத்து மாதிரி அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கரெக்டா அங்க ஹீரோயினும் அங்க பேசுறத கேட்டுடுறான். எல்லாரும் வேலையை கொஞ்சம் நிறுத்துங்க, நான் உங்களுக்கு ஒரு ட்ரைனிங் கிளாஸ் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றான். அவங்க எல்லா லேடிஸும் உட்கார வச்சுட்டு, ஒரு குழந்தை பிறக்கிறதெல்லாம் ஆனா பொண்ணு அப்படின்றது ஒரு பொம்பளையால டிசைட் பண்ணவே முடியாது, அதுக்கு ஆம்பளைங்க தான் காரணம் அப்படின்னு சயின்ஸ் படி செம்ம கிளியரா அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். இதை கேட்ட உடனே லேடிஸ் எல்லாருக்குமே அப்ப இதுல லேடிஸோட பிரச்சனை எதுவும் இல்லையா அப்படின்னு அப்பதான் உங்க எல்லாருக்குமே புரியுது. நம்ம ஹீரோயின் அவங்க கட்டம், அதனால இனிமே உங்களோட விதியை நீங்க தான் உங்க கைக்குள்ள வச்சுக்கணும், எல்லாரும் நல்லா காசு சம்பாதிச்சு உங்களோட காலில நீங்க நிக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே லேடிஸ் எல்லாருமே செம்மையா மோட்டிவேட் ஆயிடுறாங்க. அவங்க எல்லாருமே ரொம்ப ஆர்வமா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இது வெளியில நின்று பாக்குற ஹீரோவுக்கும் அவளை பார்த்து இன்னும் லவ் அதிகமாயிட்டே தான் போகுது. அடுத்த சீன்ல நம்ம ஹீரோயின் வீட்டுல படுத்துட்டு மூஞ்சில வெள்ளரிக்காய் அந்த காயெல்லாம் வச்சு மாஸ்க் போட்டு புக்கு படிச்சுக்கிட்டு இருக்கான். இது வெளியில இருந்து அவருடைய பெரிய பிள்ளையும் மருமகளும் பார்த்துட்டோம். அம்மா என் மூஞ்சில இப்படி காய்கறிலாம் ஒட்ட வச்சிருக்கீங்க, ஒருவேளை அம்மாவுக்கு கிடைச்ச லப்பர் கிடைச்சிட்டாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்ப அங்க சின்ன பிள்ளை எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு, அம்மா நீ டெய்லி படிக்கிறேன், உங்களோட முகத்தையும் அழகா வச்சுக்கிறேன், ஒருவேளை அன்னைக்கு பதிலா நீதான் காலேஜ் எக்ஸாம் எழுத போறியா, உண்மையை சொல்ல நம்ம எல்லாம் ஃபேமிலி தானே அப்படின்னு கேட்கிறேன். அவளுக்கு செம்மையா காண்டாயிட்டு மூஞ்சில அந்த காய்கறி எல்லாம் தூக்கி போட்டு அந்த சின்ன பிள்ளைய போட்டு வேலை நிறுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்து அந்த பெரிய பிள்ளையும் மருமகளும் பயந்து அங்க இருந்து போய் ஒளிஞ்சு நின்று பாக்குறாங்க. அப்புறம் அந்த சின்ன பையன் வெளியில உட்காந்துட்டு அது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதும் அந்த பொண்ணு இருக்கல்ல, அந்த சின்ன பொண்ணு அவனை பாக்குறதுக்கு வரா. அந்த சின்ன பையன் கிட்ட அந்த பொண்ணு பேசுறதுக்கு போகும்போது அந்த அண்ணி வந்துட்டு அதான் மருமக வந்துட்டு, போன வாட்டி தான் உங்க அக்கா பெரிய பிரச்சனை பண்ணிட்டு போனாலும் உன்னை மாட்ட வச்சாலும் திரும்ப எதுக்குடி அவன்கிட்ட பேசுற அப்படின்னு கேக்குற.
அதுக்கு அந்த சின்ன பையன் இவளோட அக்கா தான் ரொம்ப கெட்டவன், ஆனா இவ ரொம்ப நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்து பேசுறான். அந்த பொண்ணு ஃபீல் பண்ணி எங்க அண்ணுக்கு குழந்தை பிறந்திருக்குது, அவ ஃபேக்டரிக்கு வேலைக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறான், ஆனா எங்க அண்ணன் அவளை அடிக்கிறான், வெளியிலவே போக விட மாட்டான் அப்படின்னு சொல்றான். அதுக்கு அந்த பையன் உன்னுடைய அண்ணன் என்ன பெரிய ஈவனா, எங்க அம்மா நினைச்சா உன்ன மாதிரி 10 ஆம்பளைங்களை போட்டு மிதிச்சிடுவாங்க அப்படின்னு சீன் போடுறான். அந்த பொண்ணு பரவாயில்ல உங்க அம்மா ரொம்ப அமேசிங் தான் அப்படின்னு சொல்றான். அப்ப கரெக்டா நம்ம ஹீரோ அங்க வந்துடுறான். அதை பார்த்து அந்த சின்ன பையன் அங்கிள் எங்க அம்மாவை பார்க்க வந்தீங்களா, உள்ள போங்க அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ வெக்கப்பட்டு இல்ல நான் உள்ள எல்லாம் வரல, இந்த கிஃப்ட் உங்க அம்மா கிட்ட கொடுத்து அப்படின்னுட்டு ஏதோ ஒரு டேப்பை கொடுத்துட்டு கிளம்ப. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினும் அந்த கேசட்ல பாட்டு போட்டு செம்ம ஜாலியா அதை கேட்டுட்டு இருக்கான். வாவ், நான் சொன்ன ஒரு வாட்டி தான் என் ஃபேவரட் சிங்கர் பத்தி இவங்கிட்ட சொன்னேன், அதுக்குள்ள ஞாபகம் வச்சு அந்த டேப்பை வாங்கிட்டு வந்திருக்கானே, இவ ரொம்ப இன்னசென்ட் கியூட் பாய் அப்படின்னு அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். ஆனா டக்குன்னு அவளுக்கு ஞாபகம் வருது, ஐயோ எனக்கு 37 வயசு, அவனுக்கு 34 வயசுதான், நான் அவனை விட பெரியவளாச்சு, அவன் பார்க்க செம்ம ஹேண்ட்ஸமா தான் இருக்கான், ஆனா நாம ஒரே ஆளை கட்டிக்கிட்டு செட்டில் ஆகிற டைப் இல்லையே, நமக்கு தான் நிறைய ஹேண்ட்ஸமான பசங்களை பிடிக்குமே, அதுவும் இது அந்த காலம், இவங்கிட்ட சும்மா எல்லாம் பிளே பண்ணவும் முடியாது அப்படின்னு அவளுக்கு மைண்ட் வாய்ஸ்ல தோணுது. அப்ப அங்க ஓடி வந்து ஒரு லேடி, ஆனா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த பொண்ணு இருக்கல, அந்த மருமகளுக்கு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்களே, நம்ம டிஸ்சார்ஜ் ஆயிட்டு ஊர்ல இருக்கிற எல்லாரும் முன்னாடி இப்ப உன் வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு ஐயோ மறுபடியும் சண்டைக்கு வராளோ அப்படின்னு பயந்துட்டு வெளியில போறான். அதாவது அந்த மருமகளுடைய மாமியார சேர்ந்து சண்டைக்கு வராங்களோ அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா அந்த சீன் வேற. அந்த பொண்ணுடைய அண்ணன் நம்ம ஹீரோயினுக்கு பிரேவரி பேனர் அப்படின்னு தைரியசாலி அப்படின்னு ஒரு பெரிய பேனரை கிஃப்டா கொண்டு வந்து தேங்க்ஸ் சொல்றான். அந்த பொண்ணு நம்ம ஹீரோயின் காலை பிடிச்சு அழுகுறான். உங்களாலதான் நம்ம உயிரை தப்பிச்சிச்சு, நான் இனிமே அந்த குடும்பத்துல இனிமே நான் மருமகளா இருக்கவே மாட்டேன், அவங்களை நான் விட்டுட்டு வந்துட்டேன், என் வாழ்க்கை நான் புதுசா ஆரம்பிக்க போறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினுக்கு தேங்க்ஸ் சொல்றான். திரும்பவும் ஃபேக்டரியில வேலை சூப்பரா ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எல்லா லேடிஸும் செம்ம ஸ்ட்ரிக்டா வேலை வாங்குறான். அவங்க கொஞ்சம் சொதப்பினாலும் அவங்க எல்லாருமே நல்லா கரெக்டா வான் பண்றான். ஃபேக்டரியில வேலை நல்லா ஸ்பீடா போயிட்டு இருக்குது. கொஞ்சம் திங்ஸ் மெட்டீரியல்ஸ் தேவைப்படுறதால ஹீரோயின் மார்க்கெட்டுக்கு கிளம்பி போறான். அவங்க இல்லாத டைம்ல நம்ம ஹீரோ கூட ஒரு புது ஆபீஸர் தான் செக்கிங்க்கு ஃபேக்டரிக்கு வரான். மெயின் டைரக்டரா இருக்கிற நம்ம ஹீரோயின் இல்லாததால அவ மேனேஜரா ஆக்குன அந்த தப்பிச்ச பொண்ணுதான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்கா. அப்ப அந்த புது ஆபீசர் லேடிஸ் வந்து செம மட்டமா நினைக்கிற டைப். அவ அந்த நம்ம ஹீரோயினுடைய மருமக இருக்கால, அவள் அந்த ஃபேக்டரியில தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். அந்த மருமகளை பார்த்துட்டு இந்த மாதிரி பிரெக்னென்ட் லேடி எல்லாம் எதுக்கு இங்க வேலை செய்யறாங்க, பேசாம வீட்டுல இருக்க வேண்டியதானே அப்படின்னு கேக்குறான். அதுக்கு அங்க இருக்கிறவங்க இவங்க நம்ம டைரக்டரோட மருமகம், இப்ப காலேஜ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கூட எழுத போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்டாங்க இன்னும் கடுப்பாயிட்டு, கர்ப்பமா இருக்கிறா, இதுல எக்ஸாம் வேற எழுத போறாளா, இதெல்லாம் ரொம்ப தப்பு கேவலம் அப்படின்னு பேச அங்க இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே செம்மையா கோவம் வந்து அவன் அடிக்க போறாங்க. அவன் பயந்துடுறான். அப்புறம் லேடிஸ் எல்லாருமே பிரேக் டைம்ல ஜாலியா டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு அந்த புது ஆபீசர் வேலையை விட்டுட்டு இப்படி டைம் வேஸ்ட் பண்றீங்க அப்படின்னு கத்துறான். ஆனா நம்ம ஹீரோ அவனுக்கு கிளாஸ் எடுக்கிறான். வேலை செய்யறவங்களுக்கு பிசிக்கல் ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம், அப்பதான் அவங்க ஹெல்த்தியா வேலை செய்வாங்க, உனக்கு இதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டுட்டு திரும்ப மியூசிக் ஆன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஹீரோயினை பார்த்து சிரிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்க எல்லாருக்குமே போனஸ் காசு கொடுத்து எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுத்துறான். அப்ப அந்த புது ஆபீசர் நம்ம ஹீரோ அப்புறம் ஹீரோயின் 3 பேரையும் ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடிஸ்க்கு எதிராக பேச நம்ம ஹீரோயினுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. அவன் கடுப்புல நம்ம பேப்பர்ல எழுதிக்கிட்டே இருக்கான். நம்ம ஹீரோவை யூஸ் பண்ற பேனாவை பார்த்து சந்தோஷப்படுறான். ஏன்னா அந்த பேனாவை வந்து அவளுக்கு கிஃப்டா கொடுத்துருக்கான் போல. அப்ப அங்க வந்து செக்ரட்டரி வாட்டர் பம்ப் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோயின் வெயிட் பண்ணி நான் அதை வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவன் போன உடனே அந்த ஆபீசரும் நம்ம ஹீரோயினுக்கு நடுவில் செம்மையா ஆர்குமெண்ட் போயிட்டு இருக்குது. அவ ஆம்பளைங்க தான் பெஸ்ட், பொம்பளைங்க எல்லாம் கீழே தான் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த வில்லி அக்கா இருக்கால, அவன் அங்க வந்துட்டு சரி இவகிட்ட பேசி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, இவளுக்கு வந்து மத்தவங்களை பார்த்து செம்ம போறாம அப்படின்னு ஏத்தி விடுறான். அதுக்கு ஹீரோயினும் உங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னுட்டு கிளம்பிடுறான் இருந்து. அப்ப ரோட்ல அந்த வில்லி அக்கா இருக்கால, அவனுடைய தம்பி ஒரு குடிகாரன், அவன் திரும்பவும் அவனோட கொண்டாட்டி போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நேரா போய் அவளோட செருப்பை கட்டி அவன் மூஞ்சிலேயே ஒரு போடு போடுறான். அவ பொண்டாட்டி கிட்ட உன் லைஃப் டிசிஷன் நீ தான் எடுக்கணும், இவனுக்கு பயப்படாத அப்படின்னு சொல்றான். அவ அவனோட பொண்டாட்டியை மிரட்டி ஃபேக்டரிக்கு போக மாட்டேன்னு சொல்லு அப்படின்னு மிரட்டுறான். அதுக்கு ஹீரோயின் அவகிட்ட நீ ஃபேக்டரிக்கு வந்தா சொந்தமா காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அவன் அப்படின்னு நான் கண்டிப்பா ஃபேக்டரிக்கு தான் போறேன் அப்படின்னு சொல்லிடுறான். அப்ப அங்க வந்து அந்த புது ஆபீசர் நம்ம ஹீரோயினை பார்த்து உன்னை இந்த டைரக்டர் போஸ்டிங்ல இருந்து நான் தூக்குறேன், நீ உருப்படவே மாட்டேன், உன்னோட இந்த வில்லி இருக்கால அந்த வில்லி அக்கா அவளுக்கு தான் எல்லாமே தெரிஞ்சிருக்குது, அதனால இனிமே அவதான் ஃபேக்டரியோட புது டைரக்டர் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினை மாத்திடுறான். அந்த வில்லி அக்காவுக்கு செம்ம ஜாலி. அந்த எல்லா லேடிஸ் முன்னாடி நின்னுட்டு இனிமே நான் தான் டைரக்டர், எல்லாம் ஒழுங்கா வேலை செய்யுங்க இல்லைன்னா இங்க வந்து துரத்திடுவோம் அப்படின்னு சீன் போட்டுக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் போஸ்டிங் போன கடுப்புல வீட்டுல அப்செட்டா உட்காந்துட்டு இருக்கான். அவளோட பெரிய பையன் சின்ன பையன் மருமக எல்லாருமே வந்துட்டு அம்மா ஏன் இவ்வளவு டல்லா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப கரெக்டா அந்த பொண்ணு சின்ன பொண்ணு இருக்கலாம் அழுதுகிட்டே ஓடி வரான்.
அம்மா எங்க அண்ணியை போட்டு ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான், நிறைய ரத்தம் கொட்டுது, இப்ப அவன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் பயந்துட்டு நேரம் அந்த பார்ட்டி செக்ரட்டரி பாக்குறதுக்கு ஓடி போறோம். அங்க போய் விசாரிச்சா அந்த அடி வாங்கின பொண்ணுக்கு ஹாஸ்பிட்டல்ல சர்ஜரி பண்ணிட்டு இருக்காங்க. அவளோட நிலைமை வந்து ரொம்பவே மோசமாயிடுச்சு. அவ இனிமே அம்மாவே ஆக முடியாது அப்படின்னு தெரிய வருது. அப்ப கரெக்டா செக்ரட்டரிக்கு ஒரு போன் கால் வருது. அதை பேசிட்டு அவங்க நம்ம ஹீரோயினை பார்த்துட்டு ஷாக் ஆகி சொல்றோம், அந்த வில்லி அக்கா இருக்கல்ல, அவளும் அவளோட தம்பியும் சேர்ந்து உன் மேல பெரிய கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின் கிட்ட. நீதான் அவங்க அண்ணியை வந்து கட்டாயப்படுத்தி உன்னோட ஃபேக்டரியில வேலை வாங்கணும்னு சொல்லி அவன் வீட்டை விட்டு ஓடி வர சொல்லி இந்த நிலைமைக்கு ஆக்குனது நீதான் அப்படின்னு சொல்லி அந்த எல்லா பழியுமே ஹீரோயின் மேல போட்டிருக்காங்க அப்படின்னு அவன் சொல்றான். இதனால நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஒரு பெரிய கேஸ்ல மாட்டிக்கிறோம். அப்ப மனசுக்குள்ள இந்த காலத்துல லாயர் கூட இருக்க மாட்டாங்களே, எனக்காக யாரு சண்டை போடுவா அப்படின்னு பயப்படுறான். அப்ப ஹீரோக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அவளுக்கு என்ன ஆயிடுமோ அப்படின்னு செம பயத்துல அவன் பயந்து போய் அங்க ஓடி வரான். நம்ம ஹீரோயின் கதவை திறந்த உடனே அவன் எதுவுமே பேசாம அவன் டக்குன்னு ஹக் பண்ணிக்கிறான். அவன் ஏன் இவ்வளவு கவலைப்படுறான், நீ பயப்படாத, இந்த சண்டையில இருந்து நான் எப்படியாச்சும் வெளியில வந்துடுவேன் அப்படின்னு அவனுக்கு தைரியம் சொல்றான். அடுத்த சீன்ல அந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக அந்த கவுண்டி மேஜிஸ்ட்ரேட் பெரிய கோர்ட் ஆபீசர் மாதிரி ஒருத்தர் இருக்கான். அவன் வரான். அவங்க கூட நம்ம ஹீரோயினா போஸ்ட்ல இருந்து தூக்குன அந்த தப்பு பண்ண ஆபீசரும் வரான். அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம ஹீரோயினுக்கு எதிராக பாயிண்ட்ஸ் சொல்லும். நம்ம ஹீரோயினை பயப்படாம கெத்தா நின்று அவளோட சைட்ல இருக்கிற நியாயத்தை அவ லாஜிக்கோட எக்ஸ்பிளைன் பண்றான். அப்ப கரெக்டா ஃபேக்டரியில இருக்க எல்லா லேடிஸுமே ஒன்னா அவங்க வந்துடுறாங்க. அவங்க மேஜிஸ்ட்ரேட் கிட்ட நம்ம டைரக்டர் அவங்க எதுவுமே தப்பு பண்ணல, அவங்க ரொம்ப நல்லவங்க, இவங்க வேணுமே பொய்யா பழி போடுறாங்க, இதோ பாருங்க நாங்க எல்லாருமே உங்களுடைய ஃபிங்கர் பிரிண்ட்ஸை வச்சு ஒரு லெட்டர் கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னுட்டு நாங்க எல்லாருமே ஹீரோயினுக்கு தான் சப்போர்ட் பண்றோம்னு சொல்லி அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. அந்த தப்பிச்சு பண்ணாலும் அந்த பொண்ணு அந்த பேனரை காமிச்சு இவங்களோட உயிரையே காப்பாத்தினாங்க அப்படின்னு ஹீரோயின்காக சாட்சி சொல்றாங்க. ஆனா அந்த ஆபீசரும் இவங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றான். நம்ம ஹீரோயின் லேடிஸ் எல்லாருமே அங்க இதை உட்கார வச்சுட்டு அவளோட 2 பசங்களுக்காக வெயிட் பண்றான். அப்ப கரெக்டா அவளோட பெரிய பிள்ளையும் சின்ன பிள்ளையும் அங்க ஓடி வராங்க. அவங்க 2 பேருமே ஹாஸ்பிட்டலுக்கு போய் ரகசியமா எவிடன்ஸ் கலெக்ட் பண்ண சொல்லி ஹீரோயின் தான் அனுப்பி வச்சிருந்தா போல. அந்த வில்லி அக்காவும் அவளோட தம்பியும் சேர்ந்து அந்த அடி வாங்கின பொண்ணை எப்படியே கட்டாயப்படுத்தி சர்ஜரி பண்ண வச்சுட்டாங்க. அப்புறம் பையன் நம்ம ஹீரோயின் மேல போட்டுட்டாங்க அப்படின்ற உண்மை அவங்களுக்கு தெரிய வருது. அதுக்கான எவிடன்ஸ் தான் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப அங்க வந்து அந்த பொண்ணு, இந்த சின்ன பொண்ணு, நான் என் கண்ணால பார்த்தேன், இந்த ஆபீசர் தான் என்னுடைய அண்ணன் கிட்டையும் அக்கா கிட்டையும் பேசி அந்த பழிய அந்த ஹீரோயின் மேல போட சொன்னாரு அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். அதுக்கு அந்த வில்லி அக்கா இல்ல போய் சொல்றான், நீங்க வேணும்னா ஹாஸ்பிட்டல்ல இருக்க அவகிட்டே போன் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போன் போடுறாங்க. ஆனா அங்க அந்த வில்லி அக்காவுடைய ஆளுங்க தான் அந்த பொண்ணு மிரட்டி வச்சிருக்காங்க. அதனால பயந்து போயிட்டு எல்லாருமே ஹீரோயின் தான் காரணம் அப்படின்னு போய் சொல்லிடுறான். மேஜிஸ்ட்ரேட் ஹீரோயினை அரெஸ்ட் பண்ண சொல்லிடுறான். ஆனா கரெக்டா அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ அவனுடைய ஆபீசர்ஸை வச்சு அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்த மிரட்டி அந்த ஆளுங்களை எல்லாம் அங்க இருந்து அரெஸ்ட் பண்ண வச்சிடறான். இப்ப அந்த அடி வாங்கின பொண்ணு பயம் இல்லாம போன்ல சொல்றான், எனக்கு இந்த நிலைமை வந்தது காரணம் என்னோட புருஷனுமே அந்த ஆபீசரும் தான், ஹீரோயினுக்கு இதுல எந்த ஒரு தப்புமே இல்லை, அவ நல்லவ, எனக்கு ஹெல்ப் பண்ணதான் ட்ரை பண்ணா அப்படின்னு அந்த உண்மையெல்லாம் சொல்லிடுறான். நம்ம ஹீரோயின் மேல இருந்த அந்த பழி இப்ப கிளியர் ஆயிடுது. அவளுக்கு காம்பன்சேஷனும் கிடைக்குது. அவ திரும்பியும் ஃபேக்டரியோட மெயின் டைரக்டரா போஸ்டிங்க்கு வந்துடுறான். புதுசா தையல் மிஷின் எல்லாம் வாங்கி லேடிஸ்க்கு ஷூ தைக்கிறதுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோடைய அப்பா அவங்க கிட்ட செம்ம கோவமா கத்திக்கிட்டு இருக்காரு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட பாடி கார்ட்ஸ் ஹாஸ்பிட்டலுக்கு உன்னோட பர்சனல் வேலையாக நீ அனுப்பி வச்சிருப்பேன், உன்னை எத்தனை வாட்டி வான் பண்ணிருக்கேன் அப்படின்னு ஹீரோ மிரட்டிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நம்ம ஹீரோ, என் கூட வேலை செய்யறவங்க அதான் ஹீரோயினை யாரோ வேணும்னே ஃப்ரேம் பண்ணி மாட்ட வச்சுட்டாங்கப்பா, அதான்ப்பா ஹெல்ப் பண்ண, இதுக்காக நீங்க என்ன அடிக்கணும்னா கூட அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பாங்க அவனை அடிக்காம விட்டுடுறாரு, போனா போட்டுன்னு. அடுத்த சீன் நம்ம ஹீரோயின் ஃபேக்டரியில ரொம்ப செமையா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாம்பிள் எடுத்துட்டு போய் பெரிய கிளைண்ட் ஒருத்தரை பாக்குறதுக்கு போறான். அவனோட டேலண்ட்டை பார்த்துட்டு அந்த கிளைண்ட் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிட்டு எனக்கு நிறைய ஷூஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஆர்டர் கொடுக்குறோம். பிசினஸ் ரொம்ப நல்லா சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குது. நம்ம ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆயிட்டு நம்ம ஹீரோ இருக்கிற வீடை தேடி கண்டுபிடிச்சு போறான். ஹீரோ அவளை பார்த்துட்டு இவன் நிஜமாவே நம்ம லவ் பண்றாளா அப்படின்னு நினைக்கிறான். அவன் கிட்ட வந்துட்டு இதோ இந்த ஷூவை நான் ஸ்பெஷலா உங்களுக்காகவே தச்சேன், போட்டு பாரு அப்படின்னுட்டு அவன் கிட்ட கொடுக்குறான். அவன் போட்டு பார்த்துட்டு பரவாயில்ல, நல்லா இருக்கு ஃபிட்டிங், நீ ரொம்ப ஒரு டேலண்டடான பொண்ணுதான் அப்படின்னு பாராட்டுறான். அதுக்காக இது ஒன்னும் சும்மா சாம்பிள் தான், எனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லி அவனை ரொம்ப க்ளோஸா அவன் பக்கத்துல போறான். அப்புறம் அவனுக்கு செம்ம டேஸ்டியா சாப்பாடுலாம் சமைச்சு கொடுக்குறான். அவன் சாப்பிட்டு பார்த்துட்டு சமையலும் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்றான். 2 பேரும் ஒன்னா உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் கொஞ்சமா குடிச்சாலும் அவளுக்கு செம்மையா போதை ஆயிடுது. அவன் போதையில நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சு நீ பார்க்க ரொம்ப சாமிங்கா கியூட்டா இருக்க அப்படின்னு சொல்றான். அவன் ரொம்ப பக்கத்துல வந்த உடனே ஹீரோவுக்கு அவனுடைய எக்ஸ் ஒய்ஃப் ஞாபகம் வருது. அப்ப அவன் அவளை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு அவனோட கதையை சொல்றான். எனக்கு ஏற்கனவே ஒரு வாட்டி கல்யாணம் ஆச்சு, ஆனா அப்ப எங்க அப்பா ஏதோ ஒரு தப்பான கேஸ்ல மாட்டி எங்க ஃபேமிலி நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடனே என் ஒய்ஃப் என்ன டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் தான் என்னோட நிலைமை திரும்பவும் சரியாச்சு அப்படின்னு சொல்றான். இதை கேட்டுட்டு ஹீரோயின் மனசுக்குள்ள
அப்பாடம் அப்ப இவன் சிங்கிள் தான் அப்படின்னு அவளை சந்தோஷப்படுறான். அவனுக்கு லைஃப் தத்துவம் எல்லாம் சொல்லி கொடுக்குறான். பேசிட்டு டக்குன்னு அவனோட சட்டை மேல வாமிட் பண்ணிடுறா. அவ ரொம்ப குடிச்சிருக்காளா அதனால போல. அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயினை கண்ணு திறந்து பார்த்தா அவளோட ட்ரெஸ் எல்லாம் மாறி இருக்குது. அவ செம்ம ஹாப்பி ஆயிட்டும் அப்படின்னு நமக்கு இவனுக்கு நடுவுல நைட் என்னமோ நடந்திருக்குமோ அப்படின்னு நினைச்சு பாக்குறான். ஆனா நம்ம ஹீரோ அங்க வந்துட்டு அப்படியெல்லாம் எதுவும் நடக்கலாம், நேற்று நைட்டு உன்னோட ட்ரெஸ் நீயே தான் மாத்திக்கிட்டேன்னு சொல்றான். அதுக்காக செம்ம சான்ஸ் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்றான். அப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு அவளுடைய கண்ணை பார்த்துட்டு எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குது, நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறேன்னு ப்ரப்போஸ் பண்றான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆயிட்டு நான் இப்போதைக்கு கல்யாணம் பண்றதுக்கெல்லாம் ரெடியா இல்லைன்னு சொல்றான். அதுக்காக நேற்று நைட்டு மூடான சொன்ன லைஃப்ல என்ன வேணுமோ அதை நம்ம தைரியமா ட்ரை பண்ணணும்னு, அதான் நம்ம ஃபீலிங்ஸை நான் உங்ககிட்ட சொல்றேன்னு சொல்றான். அவ பதில் சொல்ல முடியாம அங்க இருந்து ஓடி போயிடுறான். அப்புறம் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியுது, அந்த கோர்ட் கேஸ்ல அவளுக்கு கிடைச்ச காம்பன்சேஷன் காசு எல்லாமே நம்ம ஹீரோ தான் அவனோட சொந்த காசுல இருந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கானு. அவனால அந்த காசை அவன்கிட்ட திரும்பி கொடுக்கறதுக்கு போறான். எனக்காக எதுக்கு நீ இதெல்லாம் பண்ற அப்படின்னு சொல்றான். அதுக்காக எனக்கு உன் மேல இருக்கிற சீரியஸான லவ் தான் காரணம் இதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய லவ்வை பார்த்துட்டு அவளை கட்டுப்படுத்த முடியாம டக்குன்னு ஹீரோ பக்கத்துல போய் அவனோட லிப்ல கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணிட்டு நான் இன்னும் உனக்கு ஓகே சொல்லலாம், உன்னோட ஃபியூச்சர் பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு தான் டிசைட் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவனோட கண்ணத்துல ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா வெளியில வரும்போது நம்ம ஹீரோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கால, அவங்க 2 பேரும் கிஸ் பண்ணதை நேர்ல பாத்துடுறான். அவளுக்கு செம்மையா டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோனை பார்த்து கடுப்பான அந்த எக்ஸ் ஒய்ஃப் நேரா நம்ம ஹீரோ கிட்ட போய் யாரோட அந்த பொண்ணும் அவ கூட உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சண்டைக்கு வர. ஆனா நம்ம ஹீரோ ரொம்ப தெளிவா சொல்றான், நமக்குள்ள இருந்ததெல்லாம் எப்பவும் முடிஞ்சு போச்சு, நீதான் காசு இல்லைன்னு சொல்லி என்னை விட்டுட்டு ஓடிட்டல, இப்ப எனக்கு காசு வந்த உடனே நீ திரும்ப வந்துட்டியா, நான் உன்னை லவ் பண்ணல, என் லைஃப்ல இப்ப வேற ஒரு பொண்ணு வந்துட்டா அப்படின்னு சொல்லி அவளை வெளியில போன்னு சொல்லி தொலைத்துறான். ஆனா அந்த எக்ஸ் ஒய்ஃப் பெரிய பணக்கார விட்டு பொண்ணுன்றதால நம்ம ஹீரோனோட பிசினஸ கெடுக்கிறதுக்கு அவங்க அப்பாவோட பவரை வச்சு நிறைய வில்லத்தனம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட சாரி அவனோட எக்ஸ் ஒய்ஃப் தான், நான் இதை ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோயின் சும்மா இருப்பாள, அவன் நேரா அந்த எக்ஸ் ஒய்ஃப் முன்னாடியே போய் நின்று எல்லாரும் பாக்குற மாதிரி நம்ம ஹீரோவை இழுத்து செம்மையா ஒரு லிக்லாக் கிஸ் பண்ணிடுறான். 1978ல இப்படி எல்லாரும் முன்னாடி கிஸ் பண்றது ரொம்ப பெரிய விஷயம். அதை பார்த்துட்டு அந்த எக்ஸ் ஒய்ஃப் செம்மையா டென்ஷன் ஆகுது. நம்ம ஹீரோயின் ஹீரோ கிட்ட இவனு சாரி எல்லாம் சொல்ல வேணாம், இவ்வளவு நான் என்னுடைய ஸ்டைலே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். அந்த எக்ஸ் ஒய்ஃப் நம்ம ஹீரோயினுடைய பிசினஸ் எப்படியாச்சும் ஃபெயில் ஆக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம ஹீரோயின் கொஞ்சம் கூட அதெல்லாம் கவலைப்படாம தைரியமா எல்லா ஷூஸையும் எடுத்து ரோட்டுக்கே கொண்டு வந்து கடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கான். அவனுடைய சூப்பரான சேல்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு ரோட்ல வச்ச எல்லா ஷூஸுமே கொஞ்ச நேரத்துல எல்லாருமே தீர்ந்து போயிடுது, எல்லாருமே வாங்கிடுறாங்க. அவனோட பிசினஸ் இன்னும் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகுது. அவரும் நம்ம ஹீரோவும் ரகசியமா டேட்டிங் பண்ணவும் ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனா அந்த எக்ஸ் ஒய்ஃப் அப்பவும் சும்மா இல்லாம இவங்க 2 பேரையும் பழி வாங்குறதுக்காக ஒரு பெரிய லீகல் ப்ராப்ளத்துல நம்ம ஹீரோயினை மாட்டி விட்டுடுறான். இப்ப நம்ம ஹீரோ ஒரு செம மாஸ்டர் பிளான் போடுறான். அவனோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட போய் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ரெடி அப்படின்னு சும்மா பொய்யா டிராமா பண்றான். அவன் அதை நிஜம் நம்பி செம்ம ஹாப்பி ஆயிடுறான். நான் தான் அந்த ஹீரோனை பிளான் பண்ணி மாட்ட வச்சேன் அப்படின்னு எல்லா உண்மையுமே வளரிடுறான். அவன் பேசினது எல்லாமே அங்க இருக்கிற ஸ்பீக்கர் வழியா ஊர்ல இருக்கிற எல்லாருக்குமே கேட்டுறது. அவளுக்கு ஒரே ஷாக்கு, என்ன நீ ஏமாத்திட்டியா அப்படின்னு கத்தம் போலீஸ் வந்து அவளை அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. கடைசி சீன்ல நம்ம ஹீரோயின் மேல அந்த பழியெல்லாம் கிளியர் ஆன உடனே அவன் நேரம் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்கு ஓடி வரான். அவன்கிட்ட போய் இனிமே நீதான் என்னுடைய ஒன்லி ஒன் பர்சன், நான் உன்னை தவிர வேற யாரையுமே நினைக்க மாட்டேன், சொல்லு நீ என் கூட ஒரு ஸ்டேபிளான ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுக்கு ரெடியா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோயின் செம்ம ஹாப்பி ஆயிட்டும் ஆமா நான் ரெடின்னு சொல்றோம். அதுக்கு நம்ம ஹீரோயினும் அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாம்ப் குத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு லிப்ல கிஸ் பண்ணிடுறான். இதோட இந்த ஸ்டோரி ஹாப்பி எண்டிங்ல முடியுது. உங்களுக்கு இன்னும் பிடிச்சிருக்குன்னு நினைச்சேன். கொஞ்சம் காமெடியாகவும் கொஞ்சம் லவ்வாகவும் சேர்ந்து நல்லா இருந்துச்சு. இப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு ஹைப் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதுல ஆல் என்ற பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் எப்ப ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். லவ் யூ பேப்ஸ். பை.